இன்னைக்கு நான் செஞ்சது கோவில் சர்க்கரை பொங்கல் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே அல்வா பதங்க அப்படியே உருண்டு வந்துச்சு. அப்படியே செமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறக்க போகுது. நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு வச்சு சாமி கும்பிடுங்க இதே மாதிரியே. வெல்கம் டு மோகேஸ்வர் ராஜு யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்டிமேட்டான பொங்கலுங்க. அதுக்கு நான் மண்பானையை தான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசி, இவ்வளோதாங்க அரிசி. 1 டம்ளர் கூட ஃபுல்லாக போடல, கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. 1க்கு 4 தண்ணி வைங்க. 1 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி. இந்த மண்பானை தான் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். மஞ்சளை தடவி சுற்றி குங்குமம் வச்சு, இதுவே நம்ம தை பொங்கலாக இருந்தால் நம்ம மஞ்சள்லாம் கட்டுவோம் இல்லையா, மஞ்சள் இஞ்சி கொத்து கட்டுவோம். இது வந்து குலதெய்வத்துக்கு செய்கிறதெல்லாம் வந்து பானையில் மஞ்சள் குங்குமம் வச்சு பட்டடிக்கிறவங்களா இருந்தால் பட்டடிங்க. எங்களுக்கு நாங்கள் எப்படி செய்வோமோ அப்படி தான் நான் செஞ்சுருக்கேன். உங்கள் வழக்கப்படி நீங்கள் செய்யுங்க. தொட்டு கும்பிட்டுட்டு ஆரம்பிங்க. எதாக இருந்தாலும் தொட்டு பொங்கல் செய்ய போகிறீங்கன்னா தொட்டு கும்பிட்டுட்டு ஆரம்பிங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக வந்துச்சுங்க. தண்ணி கொதிச்சிச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஊறின அரிசியை வந்து நான் போட்டேன். அதில் சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பொங்கல். இதில் நான் வந்து சிறுபருப்பு, தேங்காய் இந்த மாதிரி நான் எதுவுமே செய்யலை. இது ஏன்னா எங்கள் ஊர் காமாட்சி அம்மன் கோயிலில் செய்கிற பொங்கல் இது. அதனால் அவங்க வந்து சிறுபருப்போ தேங்காவோ எதுவுமே சேர்க்க மாட்டாங்களாம். ஏன்னாக்கா சீக்கிரம் சாயங்காலம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அது கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்க்க மாட்டாங்களாம். எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னலாக காமாட்சி அம்மன் கோயில் பொங்கல் இப்படி தாங்க இருக்கும். செம்மையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அரிசி வந்து எப்படி இருக்கணும்னா, நீங்கள் இப்போ எந்த அரிசியாக இருந்தால் பச்சரிசி, பழைய அரிசியாக இருந்தால் வேக கொஞ்சம் லேட்டாகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 1க்கு 4 தண்ணி வச்சு அது நல்லா ஒரு பசம் மாதிரி வரணும். நல்லா அந்த ரைஸ் வந்து குக்காகி அப்படியே கரையணும். அந்த ரைஸ் வந்து கரைஞ்சி இருக்கணும். தண்ணி நிறையா வைக்கக்கூடாது. அதிகமாக தண்ணி நிறையா வச்சாலும் வந்து இப்போ அந்த இது மாறிடும். அதனால் அப்படியே கரெக்டான தண்ணி வச்சு அப்படியே பசை மாதிரி அப்படியே வேகணும். நல்லா அப்படியே அரிசி முழு அரிசியாகவே இருக்கக்கூடாது. அரிசி கரையணும் அப்படியே. அதுதான் அந்த சக்கரை பொங்கலுக்கு பதமே. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியாதவங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் அப்போயும் எனக்கு டவுட்டாகவே தான் இருந்துச்சு. அரிசி வெந்திருக்குமா நான் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கலான்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு நினச்சிட்டு நான் வெல்லம் தூள் 1க்கு 2 போடுங்க. வெல்லத்தை நல்லா இடித்து சுத்தமான கல் மண் இல்லாத வெல்லம். அப்படி கல் மண்ணாக இருந்துச்சுன்னா வடிகட்டி ஊற்றுங்க. நான் வெல்லத்தை போட போகும்போது கூட நான் ஒரு தடவை செக் பண்ணேன், நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு. எனக்கு நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்துருந்துச்சுங்க. அதில் 2 கல் உப்பு போட்டு வேக வைங்க. 1க்கு 2 நான் எந்த அளவு நீங்கள் அரிசி போடுறீங்களோ 1க்கு 2 வெல்லம் இடித்த வெல்லம், தூள் வெல்லம் போடுங்க. போட்டு எனக்கு நல்லா அதை வந்து கிண்டி விட்டுட்டு, சொல்ல வார்த்தை இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வந்துச்சுங்க. அப்படியே நமக்கு பொங்கலே அல்வா பதம்னா பார்த்துக்கோங்களேன். பொங்கல் வந்து ஒரு அல்வா பதத்தில் இருக்கணும். அதுதாங்க தரன்னு இருக்கக்கூடாது. அப்படியே எடுத்து போட்டு அப்படியே அல்வா மாதிரி இருக்கணும். அதுதான் பொங்கலோட பதமே. தண்ணி அதிகமாகவும் வைக்கக்கூடாது, கம்மியாகவும் இல்லாமல் அப்படியே திட்டமாக வச்சு வேக வச்சு அழகாக நான் வந்து வெல்லம் போட்டோடனே தண்ணி விட்டுரும். ஆனால் எனக்கு அப்படியே கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு 4 ஏலக்காய் இடித்து அதில் போட்டுக்கிட்டேன். நல்லா ஃப்ரெஷ் ஏலக்காவாக 4 ஏலக்காய் இடித்து அதில் போட்டுக்கிட்டு, எனக்கு அப்படியே அது கொதிக்க 1 ஸ்பூன் நெய்யும் அதில் போட்டுக்கோங்க. அப்படியே கொதிக்க அப்படியே ஏடு கட்டி வந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு திரண்டு வந்துச்சு. அப்படியே எனக்கு அந்த புது மண்பானை, நான் இதுக்குன்னே ஒரு மண்பானை வாங்கினேன் நான். அப்படியே எனக்கு அந்த நெய்யிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 15 நிமிஷம் அந்த நெய்யிலேயே அப்படியே குக் ஆனுச்சுங்க எனக்கு. அப்படியே அப்போ தான் அந்த பதம் வரணும் உங்களுக்கு. அப்படியே கோவிலில் கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த வெல்லம் போட்டதுக்கப்புறம் நெய் 1 ஸ்பூன் போட்டு அப்படியே அதுலேயே அப்படியே கொதிக்கணும். அந்த வெல்லமும் அரிசியும் அப்படியே சேர்ந்து அப்படியே கொதிக்கணும், நல்லா வேகணும். அதுதான் நல்ல பதமே. அது அப்படியே ஏடு கட்டி வருது பார்த்தீங்களா? அப்படியே ஏடு கட்டி வரணுங்க தாங்க பதமே. அப்படியே திக்காக அப்படியே ஏடு கட்டி அப்படியே சிம்லேயே வச்சு செஞ்சேங்க. அப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து முந்திரி திராட்சை தாளித்து போடலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்துக்கோங்க. அதில் பாதி திராட்சை எடுத்துக்கோங்க. இல்லை சமமாக போட்டாலும் சரி, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நெய் நல்லா திருப்பி 1 ஸ்பூன் நெய்யை போட்டு அதில் வந்து முந்திரி
கருக விடாமல் அப்படியே கோல்டன் ப்ரௌனாக கருக விடாமல் சிம்லேயே வச்சு வருங்க. அதுக்கப்புறம் அதில் நான் இந்த திராட்சையை போட்டேன். திராட்சை நல்லா உப்பி வரணும். தெரியாதவங்களுக்கு தான் இதெல்லாம். திராட்சை உப்பி வந்ததுக்கப்புறம் அதில் போடுங்க. வெல்லம் போட்டு எனக்கு ஒரு 15 நிமிஷம் அதில் அப்படியே அரிசியோடு சேர்ந்து குக் ஆனுச்சு. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கும்போது ஜாதிக்காய் இருக்கு இல்லைங்களா, ஜாதிக்காவை ஒரு பிச்சு பொடி அப்படியே முழு ஜாதிக்காய் அப்படியே தேய்ச்சும் விடலாம். நான் வந்து தேய்ச்சி ஏற்கனவே வச்சுக்கிட்டேன் அந்த ஜாதிக்காய் பொடியை வந்து ஒரு பிச்சு போட்டேங்க. ஒரே ஒரு பிச்சு தான், அப்படியே 2 விரல் எடுத்து ஒரு பிச்சு. அதாவது அதிகமாக செஞ்சால் ஒரு 2-3 பிச்சு போடலாம். இந்த பாருங்க நான் அப்படியே ஒரு பிச்சு போட்டேன். ஜாதிக்காய் பொடி இது. அது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட காட்டலிங்களா, அதனால நான் இந்த மாதிரி தான் அதை ஜாதிக்காவை தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். ஈஸி தாங்க அந்த ஜாதிக்காய் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் அப்படியே ஒரு பிச்சு அப்படியே தூள் அப்படியே நுணுக்கி போடுங்க. இது ரெண்டும் தாங்க அந்த சக்கரை பொங்கலுக்கு ஹைலைட்டேங்க. நெய், சரியான நெய், அதுதான் பச்சை கற்பூரம் தெரியாதவங்களுக்காண்டி. ஜாதிக்காவும் இந்த பச்சை கற்பூரம் தான் இந்த பொங்கலுக்கு ஹைலைட்டே. குக் பண்ண அந்த விதமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இனிப்பு அப்படியே அந்த இது அப்படியே செம சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நம்ம தாங்க நம்மளை பாராட்டிக்கணும். நான் சொல்கிற மாதிரி இன்னும் கூடுதலாக இன்னொரு ஸ்பூன் நெய், நல்லா தாராளமாக இன்னொரு ஸ்பூன் நெய். நான் தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் ஊற்றினா, அதுக்கு முன்னாடி வெல்லம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஊற்றினா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன், நல்லா தாராளமாக 3 ஸ்பூன் நல்லா நெய் ஊற்றுனாங்க. இதெல்லாம் இப்போயே எனக்கு நல்லா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் அப்படியே கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டோம் பாருங்க. எனக்கு அப்படியே உள்ளேருந்து அப்படியே நெய் மட்டும் அப்படியே பிரிஞ்சு எனக்கு வந்து அப்படியே நல்லா ஒரு திரண்டு வந்துச்சுங்க. அப்படியே கொட்டும்போது எப்படி கொட்டுது பார்த்தீங்களா, அப்படியே திரண்டு வந்துச்சு. அந்த பொங்கல் வந்து எனக்கு அப்படியே திரண்டு வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டில் வாழை இலையில் வச்சு சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அந்தமாதிரி அப்படியே திரண்டுச்சு. அங்கே பாருங்க உள்ளே பார்த்தீங்களா, அப்படியே சரியான பதங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு இதே மாதிரியே செஞ்சு படையல் போடுங்க. ரொம்ப அப்படியே தெய்வீகமாக இருந்துச்சுங்க எனக்கு. நான் சாப்பிடும்போது நான் எங்கள் வீட்டு கிச்சனில் நிற்கும்போது ரொம்ப அப்படியே தெய்வீகமாக ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டான பொங்கலுங்க. நான் அந்த பொங்கலை செஞ்சு ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னோடய சாமிக்கு கொஞ்சம் வச்சேங்க அந்த பொங்கலை. அப்படி எடுத்து வைக்கும்போது அப்படி 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 அல்வா மாதிரி வந்து விழுந்துச்சுங்க. சாமிக்கு கொஞ்சம் வச்சேன், எங்கள் மாமனார் படத்துக்கு கொஞ்சம் வச்சுட்டு, காக்கா கொஞ்சம் வச்சுட்டு தாங்க அந்த சாமிக்கு வச்சதை எடுத்து நான் சாப்பிட்டேன் நான். அல்டிமேட்டான பொங்கலுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். இதே மாதிரியாக செய்யுங்க. மண்பானையில் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சில்வர் பானையிலே வச்சு செய்யுங்க. சில்வர்லாம் அடி பிடிக்கும். மண்பானை தாங்க பெஸ்ட்டு. சூடு ரொம்ப நேரம் இருக்கும். நல்லா ஈவனாக வேவுதுங்க மண்பானைலாம். அடிகனமான உள்ள ஒரு மண்பானை வாங்கி வச்சுக்கோங்க. லைட்டாக இருந்தாலும் வெடிச்சிருது. அடிகனமாக உள்ள மண்பானையை கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி அல்வா மாதிரி இருந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.